ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குயிக்காக பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பாதி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. 1 கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப மெலிசா இருக்கும் அப்படிங்கிறதால நான் ஊற வைக்கல. நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை திக்கான அவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் பேன் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அவலை இதில் சேர்த்துடலாம். நான் சிகப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக வேர்க்கடலை சேர்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.